8 கோடி ரூபாய்க்கு தமன்னா அவங்க அவங்களுடைய வீட்டை அடகு வச்சதுக்கான காரணம் என்ன? வேற ஏதாவது சிக்கல்ல அவங்க இருக்காங்களா? வேற எதுலயாவது பணத்தை தொலைச்சிட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறையவே இருக்கு. பிரபலமான பத்திரிகையாளர் இதை பத்தி பேசியிருக்காரு. வாங்க என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகை தமன்னா அவங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க. சொல்ல போனா அவங்களுடைய மார்க்கெட் குறையவே இல்லை. இன்னுமே நிறைய பட வாய்ப்புகள் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல நம்ம தமிழ்ல கூட அரண்மனை 4 இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் பக்கம் அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வரல. ரொம்பவே வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு அவங்களுக்குன்னு சொல்லலாம். மற்ற மொழிகள்ல படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. விளம்பரங்கள், தொழில்கள் அப்படின்னு சொல்லி நிறையவே முதலீடு பண்ணியிருக்காங்க. நிறைய அவங்களுடைய வேலைகளையும் தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜயவர்மா அவங்க கூட காதல்ல இருக்காருன்னெல்லாம் ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு. தமன்னா அவங்களே இதுக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரி பதிலையும் கொடுத்திருந்தாங்க. சீக்கிரமா அவங்களுடைய திருமணத்தை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த நிலையில சமீபத்துல ஒரு பேட்டியில ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், அதாவது தமன்னா அவங்க 8 கோடி ரூபாய்க்கு அவங்க இருந்த அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது சொந்த வீட்டோட இருந்த அடுக்குமாடி குடியிருப்ப அடகு வச்சிருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாகி இருக்கு. கூடவே பக்கத்துல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அலுவலகத்தை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்கன்னா தமன்னா ரொம்பவே வந்துட்டு எல்லாத்துலயுமே கவனமா இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயங்களையுமே அவங்க பார்த்து தான் பண்ணுவாங்க. ரொம்பவே எல்லா விஷயங்களையுமே கவனமா பார்த்து பண்ணுவாங்க. ஏன்னா படங்கள்ல கதையை தேர்வு செய்யும் போது கூட ஆரம்பத்துல அவங்க வந்து ரொம்பவே மோசமான கதைகளை தேர்வு செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் நல்ல கதைகளை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நடிக்க வராங்க. அந்த வகையில முன்னாடியே நிறைய தொழில்கள் எல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க. இப்ப படம் எடுத்து ஏதாவது லாஸ் ஆயிட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது தொழில்ல முதலீடு பண்ணி லாஸ் ஆயிட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது புது தொழில் தொடங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் உறுதியா தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல அவங்க இருக்காங்க, அடகு வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியானது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களை வந்து பிரபலமான பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல அவங்க படங்கள்ல நடிக்க வந்த சமயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் மாடலிங் வந்து, அதாவது தமன்னா அவங்க பிறக்கும் போதே கோடீஸ்வர வீட்டு பெண்ணு தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து வைர வியாபாரி. நடிக்க வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ரொம்ப சின்ன இடத்துல இருந்து தான் நடிச்ச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மக்கள் அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க தமன்னா அவங்களும். சொல்ல போனா விஜய் அவர் கூட நடிச்சாங்க. அப்புறம் அப்படியே விஜய் சேதுபதி அவர் கூட ஒரு வாய்ப்பு வந்துச்சுல, அதை கூட மிஸ் பண்ணாம நடிச்சாங்க. விஜய் சேதுபதி அவர் கூட தமன்னா அவங்க தான் நடிக்க போறாங்க ஹீரோயினா அப்படின்னு சொல்லும் போது ஆரம்பத்தில் அவரே நிஜமா நம்பவே முடியல. உண்மையா சார் அப்படின்னு தான் கேட்டாங்களாம். அந்த மாதிரி வந்து கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தி நடிச்சாங்க தமன்னா. ஆனா இப்ப என்ன சிக்கல்ல இருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பா இதை பத்தின தகவல் சீக்கிரமா வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு. அதே போலதான் இவங்களுக்கு பதிலா ரகுல் பிரீத்தி சிங் அவங்கள சொல்லியிருந்தா அது உண்மைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய படங்கள்ல முதலீடு பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து தொழில்கள் எல்லாம் முதலீடு பண்ணி லாஸ் ஆயிட்டாங்க. அதனால கடன்ல சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆனா தமன்னா என்ன காரணத்துக்காக இப்ப வந்து இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை இப்ப சமூக வலைதளத்துல ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.